தண்டுவடத்துல ஜவ்வு வந்து அழுந்தி வெளியே வந்திருக்கு அப்படின்னா அந்த வெளியே வந்திருக்க ஜவ்வை வந்து உள்ள தள்ளி விடுறதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கு. அது எப்படின்னா, அந்த லம்பார்ல வந்து இந்த தண்டுவடத்தை வந்து கொஞ்சம் புல்லிங் எஃபெக்ட் கொடுத்து வெளியே வந்திருக்க ஜவ்வை வந்து உள்ள தள்ளி கொடுக்குற பயிற்சி தான் அது. இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னா, வெளியே வந்திருக்க ஜவ்வு உள்ள போயிடும். இது வந்து ஹெர்னியேட்டட் டிஸ்க், ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்திருக்கு, கிழிஞ்சு வெளியே வந்து நரம்ப அழுத்தி இருக்கு, சயாட்டிகா போன்ற பிரச்சனை இருக்கு, மசில் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு தசை, இந்த மாதிரியான கண்டிஷனுக்குலாம் இப்போ நான் சொல்ற எக்ஸசைஸை வந்து பயன்படுத்தலாம். இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு நாளைக்கு செஞ்சு ஒரு சில தடவை செய்யறப்போ நல்ல யூஸ் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸியானது தான். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு எந்தவித எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை, வீட்டில் இருந்தே செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லாம் பார்த்தபடி இருக்கிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போல பலனுள்ள வீடியோ வந்து நிறையா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போனால் லம்பார் ஸ்ட்ரெச்சிங். லம்பார் ஸ்ட்ரெச்சிங்னா இந்த தண்டுவடத்தில் ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்குறது. இந்த ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறது வந்து நிறைய விதமாக கொடுக்கலாம். மேனுவலாக கொடுக்கலாம், வெயிட் தொங்க விட்டு கொடுக்கலாம், சில எக்யூப்மெண்ட்ஸ் மூலியமாக பண்ணலாம், சில எக்ஸசைஸ் மூலியமாகவும். இப்போ நான் வந்து சில லம்பார் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். இந்த எக்ஸசைஸ்னால முதல்ல உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்தும், இந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கில் அழுத்திட்டு இருக்க நரம்பு வந்து ரிலீஸ் ஆகும், வெளியே வந்திருக்க ஜவ்வு வந்து உள்ளே போகும். வெளியே வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து பல்போசன்னு சொல்லுவோம். இது வந்து நல்லா கிழிஞ்சி வெளியே வந்து இந்த ஸ்பைனல் கார்டு லெவலில் வந்து அழுத்தம் கொடுக்கும். இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்பைனல் கார்டில் அழுத்தப்படுறது வந்து குறையும். நியூக்ளியஸ் பல்போசஸ் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக உள்ளே போய் இந்த நரம்பு அழுத்தத்தையும் வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு உதவும். இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால ஓவராலாக வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து L4 L5ல வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஹீலிங் நடக்கும். சீக்கிரம் அந்த உள்காயம் வந்து ஆறும். அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கார்டிலேஜ், டேமேஜ் ஆன கார்டிலேஜ்லாம் வந்து நல்லாவே வந்து டெவலப் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுனால. வளைந்த தண்டுவட எலும்பும் வந்து அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராகும். இந்த எக்ஸசைஸோட பலன்களை பற்றி நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து சில எக்ஸசைஸ்லாம் வந்து நான் சொல்லித்தரேன். இடுப்பளவுக்கு இருக்கிற ஒரு டேபிளை சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பாமும் ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா காலை நல்லா நீட்டி, உடம்பு வெயிட் வந்து நல்லா டேபிளில் சப்போர்ட்டாக இருக்கணும், கை 2ம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், டோஸ் வந்து நல்லா ரெஸ்ட் ஆகிற மாதிரி, வெயிட் நல்லா கீழே கிராவிட்டி இறங்குற மாதிரி ப்ரெஷர் இறங்கும். இந்த பொசிஷன் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறப்போ நல்லாவே ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் வந்து அந்த ஸ்பைனுக்கு கிடைக்கும். இந்த ஸ்பைன் வந்து நல்லாவே டீகம்ப்ரஸ் ஆகும். டிஸ்க் பல்ஜ் வந்து நல்லாவே இன்வெர்ஸாக போகிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இது உங்களால் முடியுதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு திரும்பவும் வந்து அதே பொசிஷனுக்கு போய் செய்யலாம். நல்லா கையில் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு டேபிளில் டோஸ் மட்டும் நல்லா ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் வந்து ஸ்ட்ரெயினே வந்து கைக்கும் ஷோல்டருக்கும் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் வெயிட் கொடுக்க போகிறது கிடையாது. உங்கள் பாடி வெயிட் தான் வந்து நல்லா ப்ரெஷரைஸாக கீழே இறங்கும். இது வந்து எத்தனை தடவை செய்கிறீங்களோ செய்யலாம். அத்தனை தடவை செய்கிறதுனால உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து ஏதாவது ஒரு கார்னரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறது ஒரு கிச்சன் கார்னர். இதில் வந்து 2 ஆர்ம்ஸும் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு காலை நல்லா நீட்டிட்டு கீழால் நிற்கணும். வெயிட் வந்து நல்லா ஹேங் பண்ண மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் கீழே இறங்கும். இது வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறப்போ பேக்கில் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். அந்த ஸ்பைனல் மசில்ஸ் வந்து நல்லாவே டென்ஷன் ரிலீஸ் ஆகும். டிஸ்க் பல்ஜ் வந்து இன்வெர்ஸாக போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எத்தனை தடவை முடியுதோ செய்யலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இதை போல் 2 கட்டிலுக்கு நடுவில் கையை 2 சப்போர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி டோஸ் மட்டும் ரெஸ்ட் ஆகிற மாதிரி இருந்து முட்டி நல்லா ஹேங் ஆகிற மாதிரி இந்த பொசிஷனில் பண்ணுறப்போ நல்லாவே ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் வந்து நல்லா கீழே இறங்கும். பேக்கில் இருக்க ஸ்பைனல் மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அந்த ஸ்பைனல் கம்ப்ரெஷன் வந்து டீகம்ப்ரஸ் ஆகும். இது வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட். லைட்டாக வந்து நம்ம காலை வந்து நல்லா அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு மெதுவாக டில்ட் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணலாம். இப்படி மூவ் பண்ணுறப்போ லெஃப்ட் சைடு கம்ப்ரெஷன் இருந்தாலும் டீகம்ப்ரஸ் ஆகும், ரைட் சைடு கம்ப்ரெஷன் இருந்தாலும் டீகம்ப்ரஸ் ஆகும். இதனால சயாட்டிக் பெயின் வந்து கிராஜுவலாக குறையும்.
இதுவும் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி உங்களால எத்தனை ரிப்பீட்டேஷன் பண்ண முடியுமோ பண்றப்போ நல்லாவே ரிசல்ட் வந்து கிடைக்கும். காட்ல பண்ண மாதிரியே வந்து சேர்லயே வந்து நல்லாவே அந்த ஸ்பைனல் டென்ஷனை ரிலீஸ் பண்றது எப்படின்னா, ஹேண்ட் ரெஸ்ட் இல்லாத சேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை போல வந்து ஆர்ம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். டோஸால நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிறப்போ நல்ல கிராவிட்டி வந்து கீழே நல்லா புல் ஆகும். இந்த இடத்துல கம்ப்ரெஷன் வந்து நல்லா டீகம்ப்ரெஷன் ஆகும். ஸ்பைனல் டென்ஷன் குறையும். அந்த நர்வ் ரூட் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகி அந்த நர்வ் வந்து நல்லா ரிலீஸ் ஆகுறதுனால இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவலா இருக்கிற ரேடியேட்டிங் பெயின், சயாட்டிகா மாதிரியான பெயினும் வந்து நல்லாவே குறையும். இது வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே கம்ப்ரெஷன் இருக்கும். அப்போ வந்து லைட்டா வந்து இந்த பெல்விஸ் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிராஜுவலா வந்து இந்த ப்ரெஷர்லயே வந்து டில்ட் பண்றப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நல்லாவே நர்வ் ரூட் வந்து டீகம்ப்ரெஸ் ஆகும். ஸ்பைனல் வந்து நல்லாவே பெயின் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுவும் வந்து எத்தனை ரிப்பீட்டேஷன் பண்றோமோ அத்தனை ரிப்பீட்டேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஈஸியா எல்லாராலையும் பண்ண முடியும். எந்த ஏஜ் குரூப்பும் பண்ணலாம். பாடி வெயிட் அதிகமா இருக்காங்க, ரொம்ப ஒபீஸா இருக்கிறாங்க, தொப்பை அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி செய்யலாம் இதே டீகம்ப்ரெஷன் எப்படின்னா, பெட்ல வந்து ஒரு பில்லோ வச்சுக்கிட்டு நல்லா இப்படி படுத்த மாதிரி கால் நல்லா கீழே தொங்குன மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. இப்படி ப்ரெஷர் கொடுக்குறப்போ இந்த கிராவிட்டி வந்து நல்லா கீழே புல்லாகும். புல்லாகிறதுனால இந்த இடத்துல இருக்க டென்ஷன் நல்லா குறையும். அந்த ஸ்பைன் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகும். அந்த நியூரல் ஃபொராமினல் கேனால் வந்து நல்லாவே வந்து அந்த கம்ப்ரெஷன்ல இருந்து கிராஜுவலா ரிலீஸ் ஆகும். இதுவும் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி எத்தனை ரெப்பிடேஷன் பண்றோமோ செய்யலாம். எவ்வளவு தடவை செய்யறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து நமக்கு சீக்கிரம் வந்து டீகம்ப்ரெஸ் ஆகும். வலியும் நல்லாவே கிராஜுவலா குறையும். இதே ஸ்ட்ரெச்சிங் வந்து எப்படி பண்ணலாம்னா, இது போல குப்புற படுத்துட்டு வயிற்று கீழே ஒரு பில்லை வச்சு நல்லா இப்படி கீழே இறங்குற மாதிரி. இப்போ வந்து ஸ்ட்ரெச் வந்து ரெண்டு பக்கமே கிடைக்கும். சென்ட்ரலா வந்து நல்லாவே வந்து ஓப்பன் அப் ஆகும். சென்டர்ல வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் நல்லா கிடைக்கிறதுனால ஸ்பைனல் மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். மசிலோட டென்ஷன் நல்லா குறையும். நர்வ் கம்ப்ரெஷன் நல்லாவே ரிலீஸ் ஆகும். இதுவும் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி எத்தனை ரிப்பீட்டேஷன் வேணா பண்ணலாம். ரொம்ப ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமா இருக்கிறவங்க வந்து செய்யக்கூடாது. தலை சுத்து இருக்கிறவங்க, ரொம்ப டயபெட்டிக் வந்து அதிகமா இருக்கிறவங்க வந்து இந்த பொசிஷன் வந்து செய்ய வேண்டாம். இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியானதும் மட்டும் இல்லை, ரொம்ப சேஃபானதும் கூட. இதுல ஏதாவது ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட பாடி வெயிட், பாஸ்டர் இது ரெண்டு வச்சு தான் நீங்க செய்ய போறீங்க. இதுக்கு நீங்க வேற எந்த வித எக்யூப்மெண்ட்ஸோ மற்றதோ வாங்க வேண்டியது இல்லை. இந்த எக்ஸசைஸ் வந்து டெய்லி செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் வந்து டிஸ்க் பாதிப்பு இருக்கிறவங்க, ஹெர்னியேட்டட் டிஸ்க் இருக்கிறவங்க, ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்து நரம்பு அழுத்தி இருக்கு, சயாட்டிகா போன்ற பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளா முதுகு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு, வலி அதிகமா இருக்கு, இப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து செய்யலாம். எந்த எக்ஸசைஸ் செஞ்சும் பலன் கிடைக்கல, எந்திரிச்சு உட்காரவே முடியல, நிமிரவே முடியல, ரொம்ப சிவியரா இருக்கு ப்ராப்ளம், எம்ஆர்ஐ ஸ்கேன்ல எடுத்து பார்த்துட்டோம், இது வந்து சர்ஜரி தான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கவங்க மட்டும் உங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து, இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான், அனுப்பி வைங்க. உங்க ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம். எவ்வளோ சிவியரா இருந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாம, மருந்து மாத்திரையும் இல்லாம, முழுக்க முழுக்க பிசியோதெரப்பியில பயிற்சி பண்ண முடியாதவங்க எங்களோட சென்டர்ல வந்து முதல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா, பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா கம்ப்ளீட்டா பெயினை குறைச்சிட்டு, அதுக்கப்புறம் அவங்கவுங்க பாடிக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணி திரும்ப வலி வராத அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இந்த பிரச்சனையில இருந்து நீங்க முழு நிவாரணம் பிசியோதெரப்பி மூலியமா அடையிறதுக்கு நாங்கள் முழு உதவி செய்கிறோம். தேங்க்யூ.